ஹரி ஓம் மகா காளி. யானன் ஒருத்தர் தாடி வச்சுட்டு ஓ மகா காளின்னு சொல்லுவார். அவர் அழகாக சொல்லியிருப்பார் ஜேஷாதேவி பற்றி. ஜேஷாதேவி வழிபாடு பற்றின என்னென்ன பயன் அடையலாம் அப்படின்ட்டு. பெரியவர் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா அவர்களுக்கு அடியனுடைய நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்து மகிழ்கிறேன். சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக எமக்கு ஒரு அசிரீரி வாக்கு கேட்ட அனுபவம் உண்டு. ஒரு குழந்தை இல்லாத தம்பதியர் எம் இல்லம் வந்திருக்கிற போது அந்த இரவின் விடியலில் ஒரு வாக்கு கேட்ட அனுபவம். குழந்தை பாக்கியம் கேட்டு வந்தாங்களே, அவங்களுக்கு கொடுத்தாச்சு என்று சொன்னது. அதுபோல வந்தவருடைய வாழ்க்கையில் அந்த மாதமே அவர்களுக்கு கருதங்கி குழந்தை பேரை எதிர்கொண்டார்கள். அதன் பிறகு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அத்தகைய ஒரு அனுபவம் எம் வாழ்வில் மறுமுறை ஏற்பட்டதில்லை. ஓரிரு நாட்களுக்கு முன்பாக அதே போன்ற ஒரு அசிரீரி வாக்கு மாறுபட்ட ஒரு குரல் தோரணையோடு அதிகாரத்தோடு செவிகளை வந்து தாக்கின. ஒரு விடியலின் போது அந்த குரல் செவிகளில் கேட்கிறது, கம்பீர பாவனையோடு கேட்கிறது. இந்த முறை அந்த குரல் ஒரு ஆணின் குரல் என உணர முடிந்தது. ஸ்ரீதேவியை கும்பிட்டு சீரழிந்தவனெல்லாம் மூதேவியை கும்பிட்டு தான் முன்னேறணும், தெரியுதா என்று அதீத கம்பீரத்தோடும் உத்தரவாகவும் அத்தகைய ஒரு ஓசையின் செவிகளில் உள் நுழைந்து ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தின. சட்டென விழித்தவன் எழுந்து அமர்ந்து கொண்டு மறுபடி அந்த இரு வரிகளையும் மனதினுள் சொல்லி பார்க்கிறேன். மறந்துவிடப் போகிறதோ என உடனடியாக ஒரு காகிதத்தில் அதை எழுதியும் வைத்துக் கொண்டேன். ஸ்ரீதேவியை கும்பிட்டு சீரழிஞ்சவனெல்லாம் மூதேவியை கும்பிட்டு தான் முன்னேறணும், தெரியுதா என்ற அந்த குரலுக்கு அதனுடைய சூட்சமம் என்ன என்று அறிவதற்கு சில காலம் ஆகலாம். ஏதோ ஒன்று பொறி தட்டி இருக்கிறது, ஏதோ ஒன்று உணர்த்த முற்பட்டிருக்கிறது, இதில் ஏதோ ஒரு சூட்சமம் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை எடுத்ததும் புரிந்து கொண்டோம். இந்த பூமியில யாரும் மூதேவியை விரும்பி வழிபடுவதே இல்லை. எல்லோரும் விரும்பி வழிபடுவது ஸ்ரீதேவிதான். ஆனால் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் நிரம்பிதான் இருக்கிறது. அவனுடைய பிரச்சனைகளுக்கு அவன் எந்த நிலையிலும் இதுக்கெல்லாம் மூதேவிதான் காரணம்னு அவன் குறிப்பிடவே முடியாது, கை காட்ட முடியாது. காரணம், அத்தகைய ஒரு தெய்வத்தை அவன் வழிபட்டதும் இல்லை, அத்தகைய ஒரு தெய்வ சன்னதிகளுக்கு பெரும்பாலும் சென்றதும் இல்லை. அப்படியான சன்னதிகள் இருந்தாலும் கூட தாண்டி போகிற மனோநிலை தான் இன்றைய ஜனங்களிடம் பெரும்பாலும் இருக்கும். இந்த குரல் கேட்டதே, இந்த குரல் ஒரு ஆணின் குரலாக கேட்டிருக்கிறது. காரணம், இந்த ஓசைகளை ஆணின் குரலா பெண்ணின் குரலா என்று அறிய முடியாத ஒரு மயக்கம் ஏற்படுத்தும். குரல் ஒரு இந்த பூமியில் இருக்கும் ஒரு குரலாக இருக்காது. இதுவரை கேட்டறியாத ஒரு குரலின் ஓசையை நாம் அசிரீரி வாக்கில் கேட்கிற வாய்ப்பு அதிகம். இதற்கு முன்பாக கேட்ட அந்த குரல் அப்படி ஒரு மயக்கத்தை தான் எமக்குள் ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இந்த முறை ஒரு ஆணின் குரல் அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய நிலையில்
2 பெரும் நிலை பெற்ற சித்த புருஷர்கள் தங்களுடைய சாதனாவில் மூதேவி உபாசனை மேற்கொண்டவர்கள் என கேள்விப்பட்டிருக்கிறோம். விராலிமலையில் அருள்பாலித்த எச்சில் பொறுக்கிய ஆறுமுகம் சுவாமிகள் மூதேவி உபாசனை மேற்கொண்டார் என்றும், இளையரசனேந்தலில் அடக்கமாயிருக்கிற பேப்பர் சுவாமிகள் மூதேவி உபாசனை மேற்கொண்டார் என்றும் அவர்கள் குறித்தான வாழ்வியல் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்கிற போது அறிய முடிகிறது. இன்னும் அரிதாக அபூர்வமாக நாம் அறியாத சித்த புருஷர்கள் இந்த உபாசனையினால் ஒரு பெருநிலை பெற்றிருப்பார்கள். அப்படியான அந்த நிலையடைந்தவர்களுடைய ஒரு குரலாக தான் இருக்கும் என்று யாம் அனுமானித்துக் கொண்டு அவர்களை மனதினால் வணங்கி கைதொழுதோம். யாரோ ஒரு சித்த புருஷனுடைய குரல் ஒரு வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள். ஜேஷ்டாதேவியினுடைய அதிநுட்பமான ஆற்றல்கள் சட்டென புரிபடாத நிலையிலும் சிறிது சிறிதாக சில நுணுக்கங்கள் புரிபடத் தொடங்கியிருக்கிறது. ஒரு பெரிய கற்பலகையில் ஜேஷ்டாதேவி நெடுநாயமாக வடிக்கப்படுகிற நிலையில் அதனுடைய இரு பக்கமும் தேவியினுடைய காவல் தேவதையும் ஏவல் தேவதையுமாக 2 தேவதா சக்திகள், அவளுடைய பாதத்துக்கு கீழே மற்றும் சில தேவதா சக்திகள், ஒரு சில சிற்ப வடிவங்களில் நாகம், இப்படி என்னென்ன விஷயங்கள் மாறுபட்டு இந்த ஜேஷ்டாதேவி சார்ந்த சிற்ப வடிவங்களை அங்கொன்று இங்கொன்றுமாக கண்டெடுக்கப்படக்கூடியவற்றிலிருந்து பார்க்கிற போது பலவித மாயா சக்திகளுடைய ஒரு ராணியாக அவள் திகழ்ந்து கொண்டிருக்கிறாள். இவள் துரதிர்ஷ்டத்தின் தெய்வம், இவள் பீடை, இவை அழுக்கு, இவள் இருந்தால் தர்த்திரியம் என்று ஜனங்க எதை சொன்னா துண்டக்கானும் துணியக்கானும்னு அலறி அடித்து ஓடுவானோ அத்தனையும் சொல்லி அந்த தேவியினுடைய வழிபாட்டிலிருந்து இந்த மானுட சமூகத்தை அடியோடு பிரித்து இருக்கிறார்கள். ஒரு பெரும் போராட்டத்தில் அதை செய்திருக்கிறாங்க. ஆலய வழிபாடுகளில் லக்ஷ்மி தேவியோடு சேர்ந்து அமைக்கப்பட்டிருந்த இத்தகைய கல்ரூப வடிவங்கள் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும் ஆலயங்களில் இருந்த இந்த ஜேஷ்டா கற்சிலைகள் வேண்டுமென்று விண்ணம் செய்யப்பட்டு மூலியாக்கப்பட்டு, அதாவது அந்த சிலைகளை சேதாரம் செய்து மூக்கை காதை உடைத்து விண்ணமான சிலைகள் ஆலயத்தில் இருப்பது ஒரு தோஷம் என சொல்லி அந்த சிலைகளை நீர்நிலைகளிலும் பூமிக்கு அடியிலும் நிரந்தரமாக புதையுறச் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த ஜேஷ்டாதேவி இன்றைக்கு மறுபடியும் பல இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பூமிக்கு மேலாக தென்படுகிறாள். ஜேஷ்டாதேவி சிலை கண்டெடுப்பு என்று செய்தித்தாள்களில் செய்திகள் இடம்பெறுகின்றன. அவள் எந்த நிலையில் அந்த சிற்பங்கள் இருந்தாலும் அந்த நிலையிலேயே வைத்து அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் வழிபடுகிற போது அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமும் வசந்தமும் ஆழ்ந்த அமைதியும் நிம்மதியும் நிறைவும் கிடைப்பதை சாமானிய ஜனங்கள் உணர்கிறார்கள். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவர்கள், எதிர்பாராத துன்பங்களை எதிர்கொண்டவர்கள், துயரங்களை எதிர்கொண்டவர்கள், வாழ்க்கை ஒரு இருட்டாக நின்றுவிட்டது என மனம் கலங்கக்கூடியவர்களுக்கு மற்ற தெய்வங்களின் மீது இருந்த நம்பிக்கையை அற்றுப்போய்
உன்னை மாதிரி தான் நானும் இருக்கிறேன். இப்போ உன்னை எப்படி இந்த சமூகம் ஒதுக்குனுச்சோ அதை மாதிரி என்னையும் ஒதுக்கி இருக்கு என்று வாழ்வியல் போராட்டத்தால் ஒதுங்கியவர்கள் போய் அந்த அம்மாவை பார்க்குறாங்க. எனக்கு நீ தான் இனி இஷ்ட தெய்வம், இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் என்ன துன்ப துயரம் வரப்போகுது? உன்னை கும்பிட்டா துன்பம் வரும், தர்த்திரியம் வரும், துயரம் வரும், கஷ்டம் வரும்னு இவ்வளோ காலம் சொன்னானுங்கன்னு நான் கண்கொண்டு பார்க்கல. எங்கெங்கேயோ எதையோ செஞ்ச எல்லாத்தையும் கும்பிட்டேன். ஆனால் உன்னை கும்பிட்டா எதெல்லாம் வரும்னு சொன்னானோ அது எல்லாம் எனக்கு வந்துட்டு உன்னை கும்பிடாமலே. இப்போ இவ்வளோது சுமைகளோடு வந்து உன்னிட்ட நிற்கிற, இந்த சுமையை நீ தான் சுமக்கணும், எனக்கு சக்தி இல்லை என்று ஒரு அபலை போய் நின்றால் எப்படியோ அப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த அம்மாவை போய் கும்பிடுறாங்க. ஒரு ஆச்சரியம் அதில் என்னன்னா, அத்தனை துயரத்தை எதிர்கொண்ட அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஏற்படுகிறது. இதுகாரம் அனுபவிக்காத ஒரு ஆனந்தத்தை அவர்கள் வாழ்வில் அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போ ஜேஷ்டாதேவி என்பது யார்? ஒரு பெரிய கனி தரக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது, ஒரு சப்போட்டா மரம் இருக்கு. அதனுடைய கிளைகள் தோறும் காய்களாக காய்த்து தொங்குகிறது. மரத்தில் இருப்பதெல்லாம் இலையா காயா என்று தெரியாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான காய்களோடு அந்த மரம் நிற்கிறது. அப்படி ஒரு காய்ச்சலும், அப்படி ஒரு செழிப்பும், அப்படி ஒரு வனப்புமாக அந்த மரம் விற்றிருக்கிறதே. அந்த மரத்தை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன பிரமாதமாக காய்ச்சிருக்கு, நல்ல ஒரு விளைச்சலுங்க, இந்த காய பறிச்சால 500 கிலோ வரும் போல இருக்க என்று தான் பேசுவார்கள். ஆனால் அப்படி ஒரு விளைச்சலுக்கு அடி ஆதாரமாக காரணமாக இருப்பது யார்? அந்த மரத்தினுடைய கிளைகளா, இலைகளா, ஓங்கி உயர்ந்து படர்ந்து நிற்கிற அந்த அதனுடைய தோற்றமா? அந்த மரத்தை பூமிக்கு அடியில் ஆணிவேராக இருந்து அனுதினமும் அதற்கு தேவையான ஆகாரத்தை சேகரித்து தந்து, அனுதினமும் அந்த மரம் அடிக்கும் காற்றிலும் இயற்கையினுடைய இடையூறுகளிலிருந்து எப்பொழுதும் தற்காத்து வைத்திருக்கிறதே அந்த ஆணிவேர். அது யாரும் கண்கொண்டு பார்க்க முடியாது. ஆனால் அந்த மரத்தினுடைய அத்தனை சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் அதனுடைய விளைச்சலுக்கும் யார் காரணமாக இருக்கானா? அந்த வேறு காரணமாக இருக்கு. ஆனால் அந்த வேறு வெளியில் தெரியாது. அந்த வேறு இல்லைன்னா அந்த மரம் இல்லை. வேறாக விளங்குகிறாள் மூதேவி. அந்த மரத்தின் விளைச்சலாக விளைந்து கனிகளாக காட்சி கவர்ச்சியாக ஜனங்களை வசீகரிக்கிறாள் ஸ்ரீதேவி. எந்த ஒரு இடத்திலும் இந்த மூதேவி என்று சொல்லப்படுகிற ஜேஷ்டாதேவி இல்லாமல் ஸ்ரீதேவி செழித்தோங்க முடியாது. வேறு பட்டுட்டுன்னா மரம் போயிடும். ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னு பார்த்தவன் வேற விட்டுட்டான், வேறு பட்டுட்டு. அப்ப வேற சரி பண்ணி வேருக்கு மருந்து வைத்து வேருக்கு குணம் தந்து மறுபடியும் அந்த மரத்தை தலைக்க வைக்கணும். ஸ்ரீதேவி தான் முக்கியம்னு ஸ்ரீதேவியை கும்பிட்டு சீரழிஞ்சவன் மூதேவியை கும்பிட்டு முன்னேறணும்னு சொன்னதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குமோ, இதுதான் விளக்கமாக இருக்குமோ என்று அடியனுடைய சிற்றறிவில் ஒரு அர்த்தம் தோன்றுகிறது. ஆனால் இதுவே நேரடி விளக்கம் அல்ல. எண்ணில் அடங்காத தத்துவம், விளக்கங்கள், சூட்சமங்கள் அந்த 2 வரியில் நிச்சயமாக உள்ளடங்கி இருக்கிறது. எத்தனையோ அனுமானங்களும் உவமைகளும் உள்ளுக்குள் உதித்து கொண்டே இருக்கின்றன இந்த அசிரிரி கேட்டதிலிருந்து.
உடலாக காட்சி தருகிறோம். உள்ளே ஒரு உயிராற்றலாக ஒரு ஆற்றல் இயங்குகிறது, கண்கொண்டு பார்க்க இயலாது. உள்ளே ஆத்ம ஆற்றல் ஒன்று குடிகொண்டிருக்கிறது, கண்கொண்டு பார்க்க இயலாது. கண்கொண்டு பார்க்கிற உடலைக்கு வடிவம் இருக்கிறது, வர்ணனை இருக்கிறது, அலங்காரம் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. அனைத்து புகழ் மாலைகளையும் அந்த உடல் சார்ந்து நோக்குகிறோம். ஆனால் இதெல்லாம் கண்ணால் பார்க்கிறோம். கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பேராற்றல் உள்ளே இயங்குகிறது. அந்த ஆற்றல் தான் இந்த உடலை தாங்கி நிற்கிறது. எங்கெல்லாம் இந்த மூலாதார ஆற்றல், மூலசக்தி என்று ஒன்று இருக்கிறதோ அதுதான் மூத்தவளை குறிக்கிற ஆற்றல். ஜேஷ்டா தேவி என்பது ஒரு குறியீடு. அந்த மூலத்தை செழித்தோங்க செய்தால் மூலத்தின் புற ஆற்றல் பிரகாசமாக இருக்கும். இன்றளவும் தமிழகத்தில் சில பல ஆலயங்களில் ஜேஷ்டா தேவிக்கென்று ஒரு சன்னதி இருக்கிறது. அப்படி எந்த ஆலயங்களில் ஜேஷ்டா தேவிக்கென்று சன்னதி இருக்கிறதோ, அந்த சன்னதிகளில் அனுதினமும் விளக்கு எரிகிறதோ, அந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்தினுடைய தெய்வமும் பிரகாசமான சக்தியுடைய, பேருக்கும் புகழுக்கும் போற்றுதலுக்கும் உடைய, பிரார்த்தனைகளை ஜெயம் செய்து தருகிற ஒரு ஆற்றலாக ஜனங்களால் கொண்டாடப்படும் மூலஸ்தானமாக இருக்கும். அந்த மூலஸ்தானத்தினுடைய ஆற்றல் பிரகாசிப்பதற்கு அந்த ஆலயத்தினுடைய மற்றொரு சன்னதியில் இருக்கிற ஜேஷ்டா ஆணிவேராக விளங்குகிறாள். அந்த ஜேஷ்டா தேவி ஒரு ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்றால் அந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தான ஆற்றல் பொலிவிழந்துதான் இருக்க முடியும். இந்த ஜேஷ்டாவினுடைய சிறப்பு, ஒரு ஆலயத்துக்கு போகிறீங்க, அங்கே ஜேஷ்டாவுக்கு ஒரு சன்னதி இருக்குது. உங்கள் பிரார்த்தனை பரிபூர்ணமாக நிறைவேறணும் அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று அங்கே ஜேஷ்டாவை வழிபட்டு அவளுக்கு தீபம் ஏற்றிவிட்டு மூலஸ்தானத்தில் போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய கோரிக்கை உடனடியாக கவனத்துக்கு உள்ளாகிவிடும். அடிமரத்தில் தண்ணி ஊத்துறவன் கண்டிப்பாக விளைச்சலை சந்திக்குப்பான். வேற சரியாக பராமரிக்கிற விவசாயி அந்த பயிரினுடைய விளைச்சலை பரிபூர்ணமாக பெற்று விடுவானே. ஒரு காரில் போகிறோம், அந்த காருக்கு எது ரொம்ப முக்கியம்? அந்த காருக்கு பல விஷயம் முக்கியம், ஒவ்வொன்றும் முக்கியம். ஆனால் ரொம்ப முக்கியம் அந்த காருக்கு பிரேக். பிரேக் எதுக்குடா வச்சுக்கிற, வேகமாக போகிற காரை பிடிச்சி நிறுத்திவிடுண்டா, அது ஒரு தரித்திரியண்டா அது என்று சொன்னால் என்ன விளங்குமோ அதுதான் நடைமுறையில் நம்மளுடைய தெய்வ மரபுகளில் முற்பெருங்காலத்தில் ஒரு பிழையான வேலை செஞ்சிட்டாங்க. ஒரு காரை ஒருத்தன் வீட்டுக்கு வாங்கிட்டு வரான், கார் ரொம்ப அலங்காரமாக இருக்குது, பல கோடி ரூபாய் மதிப்பு. கார் பயணித்தால் காற்றில் மிதப்பது போல் இருக்குது, அவ்வளவு சுகபோகமாக இருக்குது. வேகம் எடுத்தால் 200 கிலோமீட்டர் வேகத்தில் போவோம். இது எதுக்குப்பா, இது அமுக்குனா வேகமாக போவோம். இது வேகமாக போகிறத தடுத்து நிறுத்துங்க, அந்த பிரேக்கை கழட்டி ஏறி வேகமாக போகணும், அதை எதுக்கு இது தடுக்கணும் என்று ஒரு விதண்டாவாதம் செய்தால் என்ன பலன் வருமோ அந்த பலன் தான் நடைமுறையில் ஜேஷ்டாதேவி குறித்து பலரும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிரேக்கு தான் உன்னுடைய உயிரை பாதுகாக்கும். அந்த பிரேக்கு நீ எப்பயாவது ஒரு முறை தான் பயன்படுத்துவ. எப்போதும் அந்த வாகனத்தை இயக்குவதற்கு வேக கருவியான அந்த ஆக்சிலேட்டரில் தான் நீ இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த நேரத்திலும் அவசரம்னு பயன்படுத்துகிற ஒரு விஷயம் அந்த பிரேக்கு. மொட்டையாக பார்த்தா பிரேக் என்றால் தடை, உன்னுடைய வேகத்தை தடை செய்கிற ஒரு கருவி. அப்படின்னா அது ஒரு தோஷமான கருவி, அது ஒரு சகுனம்
தடையான ஒரு கருவி, நல்லா போகிற வண்டியை நிறுத்தி விடுங்க அதை அமுக்கணும்னா அப்படின்னு 2 முட்டாள்கள் சொன்னால் எப்படியோ அதுபோல் எந்த நேரத்திலையும் நம்மளுடைய பயணத்தில் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவியாக அந்த பிரேக் இருக்குது. அந்த பிரேக்குங்கிற அந்த கட்டையை நம்ம அமுக்குகிற போது எத்தனை வேகமாக இருந்தாலும் அதை நிதானப்படுத்தி நிறுத்தி நம்மை பாதுகாக்கிறது. எப்படி ஒரு சுகமான வாகனத்தினுடைய அதிமுக்கிய கருவியாக தன்னடக்கமாக வெளியில் தெரியாமல் விளங்கி கொண்டிருக்கிற அந்த பிரேக் இருக்க, அதுபோல மானுட வாழ்வியல்ல அவன் தடுமாறுகிற நேரத்தில் சரியாக அவனை கயிறை பிடித்து சுண்டி இழுத்து நல்வழி காட்டுகிற ஒரு பேராற்றலாக இந்த மூத்த தேவி விளங்குகிறாள். மூத்த தேவியை வழிபடுவது ஒரு பெரும் பாக்கியத்துக்குட்பட்டது. அவளுக்கு அலங்காரம் இல்லாத சன்னிதானங்கள் இருக்கலாம், ஆலயம் இல்லாத வெட்ட வெளியாக இருக்கலாம். ஆனால் அவளுடைய தத்துவம் மகத்தானது. அவளுடைய நிலை மிக உயரமானது. அதை நாம் அனுபவிப்பதற்கும் அறிந்து கொள்வதற்குமே அதற்கொரு பாக்கியம், புண்ணியம் இருக்கணும். ஹரி ஓம் மகா